ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற வேளை. அதைத் தொடர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் 1-2 பேர் முன்பாக கடந்து வந்து ஒரு சில வார்த்தைகளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறார்கள். கர்த்தாவே செல்லும் அடையான் கேட்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படைகிறது நியாயம். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். புத்தனுக்காக செஞ்சுட்டார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருங்க உங்களை உயர்த்துகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயர்ப்பித்தார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லோட இளங்களையும் மெர்த்த அமர்ந்த தண்ணீரண்டகளை என்னை கொண்டு போய் விடுகிறார்.